கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குகிறது என்றால் அதற்கு மறைந்த முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோர் காரணம் என தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா புகழ்ந்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி விழாவில் பேசிய அவர், மாணவிகள் அரசியலுக்கு வந்து அரசியலை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொழில்துறை விபத்துகளின் போது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளவும், சுற்றுச்சூழல் மாசுபாடு தொடர்பான பொதுமக்களின் குறைகளை தீர்க்கவும் மாடுலர் மொபைல் ஆய்வகம் அமைக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் டெண்டர் கோரியுள்ளது. இந்த ஆய்வகங்கள் சுற்றுப்புற காற்று, நீர், ஒலி மற்றும் நுண்ணுயிரி சார்ந்த அளவுகோல்களை தளத்திலேயே கண்காணிக்கும் வசதியை வழங்கும் என்றும், அனைத்து உபகரணங்களும் தரச் சான்றிதழ்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 2,77,00,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்கு முன் தொடங்கிய பணிகள் தற்போது முடிவடைந்த நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, இலுப்பூர் ஆகிய வட்டங்களில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களை வருவாய்த்துறை அலுவலர்கள் புறக்கணித்துள்ளனர். இந்த முகாம்களால் தங்கள் அலுவலக பணிகள் தேங்கி நிற்பதாகவும், நேரம் குறைவாக இருப்பதால் மனுக்கள் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் சிரமப்படுவதாகவும் கூறி அவர்கள் முகாமை புறக்கணித்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.